ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு வித்தியாசமான வடகம் தான் செய்ய போகிறோங்க. இந்த வடகம் வந்து எத்தனை பேர் வீட்டில் செஞ்சுருக்கீங்க, இது முன்னே பார்த்துருக்கீங்களான்னு தெரிலிங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வோங்க. இது வந்து நம்ம பழைய சாதம் நைட்டு மீதியான பழைய சாதம் இருக்குது இல்லைங்களாங்க, அதில் தான் வந்து செய்கிறோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. இது ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அப்படியே நைட்டு மீதி ஆகிடுச்சுங்க. அதை வந்து தண்ணி வந்து நம்ம குடிச்சிக்கலாங்க. அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க. இப்போ நிறைய ஆராய்ச்சியில் வந்து இந்த பழைய சாதத்தில் தான் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பழைய சாதம் முடிஞ்ச வரைக்கும் வீண் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ அதெல்லாமே புழிஞ்சிட்டோங்க. வந்து நல்ல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் அந்த சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறோங்க. இதை வந்து தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கொஞ்சம் கட்டியாகவே இறுக்கமாக புழிஞ்சிட்டோம்னா நல்லா கெட்டியாக இருக்குங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஜீரகமும் நான் 2 பேட்சை போட்டு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க, 2வதுல மிளகாத்தூள் போடாதனால அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் அதுக்கு ஜீரகமும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறோங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது முறுக்கு புளியும் இல்லைங்களாங்க, அந்த அச்சில் வந்து அப்படியே புழிஞ்சிட்டோம்னா வெயிலில், இப்போ நல்லா வெயில் அடிக்குது இல்லைங்களாங்க, அதனால் வெயிலில் காய வச்சு எடுத்தால் நமக்கு வடகம் கிடச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சாதத்தில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இறுக்கி நல்லா புழிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து புளியறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க. இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா புளியறதுக்கு வராதுங்க. எங்கள் அம்மாலாம் எப்படி செய்வாங்கன்னா, இது முறுக்கு அச்செல்லாம் புளிய மாட்டாங்க, அப்படியே கிள்ளிங்க அப்படியே வச்சுடுவாங்க. அந்த கிள்ளி வச்சு அப்படி குமாச்சியாக இருக்கும் பாருங்கள். நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். அந்த வடகம் தான் நான் வந்து நிறைய சாப்பிட்ருக்கோங்க சின்ன வயசில். இப்போ வந்து முறுக்கச்சியில் புளியறது அதை விட ஈஸியாக இருக்குங்க. ஆனால் அது வந்து இதை விட அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி வந்து முறுக்கு உலக்கில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருங்க. ஏன்னா இது ரொம்ப டைல்யூட்டடாக தான் இருக்கும் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும், டைல்யூட்டட் இல்லைங்க, தளர்வாக தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து முறுக்கு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்படியே நீளமாக புழிஞ்சு விட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து மேலே போய் மொட்டை மாடியில் காய வைக்க முடியும் அப்படின்னா ஒரு வேஷ்டி எதாவது விரித்து விட்டுட்டுங்க, அதில் அப்படியே காய வச்சுட்டுங்க. ஒரே நாளில் வந்து மொறு நல்லா காஞ்சிருங்க. இது நம்ம மேலே போகிறதுக்கு 2 மாடி ஏறணுங்க அதனால் வந்து நான் பிளேட்டில் வச்சுட்டு பால்கனியில் வச்சுக்கிறேங்க. இதை இப்படி தான் பாருங்கள், ஈவினிங்கே வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புழிஞ்சு வைக்கிறதுன்னு, அதுதான் இந்த ரவுண்டாக இருக்கிறதுங்க. எங்கள் வெயில் ரொம்ப நிறையா இருந்தனால பாருங்கள், நல்லா ஒரே நாளில் எப்படி மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதை எடுத்துட்டு ஒரு நாள் அடுத்த நாளும் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா, நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்குங்க. 2-3 மாதம் நாளும் கெட்டு போகாதுங்க. ஆனால் அவ்வளோ நாளைக்கு இருக்காதுங்க. ஏன்னா இதில் எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பழைய சாதம் என்றைக்கு மீந்ததோ உங்கள் வீட்டில், அந்த அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி சேவ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் தெரியுங்க அதோட டேஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு. நம்ம சாதாரண அரிசி வடகம் அப்புறம் ஜவ்வரிசி வடகத்தோட இந்த மாதிரி பழைய சாதம் வடகம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. ஒரு நாள் வச்சு அடுத்த நாளும் வெயிலில் வச்சு எடுத்தங்க. இது இப்போ நான் எண்ணெயில் பொரித்து காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த வடகம், பெருங்காய வாசத்தோடு. அந்த பழைய சாதம் நம்ம ஜீரகம் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கருகி விடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. வெளியில் சூட்லேருந்து வெளியே எடுத்து வச்சோன்னா இன்னொரு வேக்காடு வெந்துருங்க. அதனால் டக்குன்னு பொரிஞ்சிருங்க. இது எண்ணெயும் குடிக்காதுங்க. பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட இது மாதிரி பொரித்து கொடுத்திங்கன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கணுன்னு இல்லைங்க, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட இது மாதிரி பொரித்து வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி வடகம் வந்து நீங்கள் இந்த வெயில் காலம் முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.